சிகருக்கு ஆதாரமா இந்த பலக்கு நாசு சூறா இருக்குல்ல 113 114 அந்த சூறாவை என்ன செய்வாங்கன்னு கேட்டா இது சிகருக்காக இறங்குனது. எந்த சூறா? சிகர் இல்லைங்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகர் செஞ்ச உடனே அதை குணமாக்குவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? குல் அவுது பிரபில் ஃபலக் என்கிற சூறாவை இறக்குறான், குல் அவுது பிரபின் நாஸ்ங்கிற சூறாவை இறக்குறான். சில அறிவிப்புகள் இருக்கிறது. அந்த அறிவிப்புல என்ன எப்படி வருதுன்னு கேட்டா அந்த 2 சூறாவையும் ஓதுறாங்க மலக்குகள். இந்த தலைமாட்டில் ஒரு ஆளு கால் மாட்டில் ஒருத்தர் உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா மலக்குகள் உட்கார்றாங்க. உட்கார்ந்து விட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த 2 சூறாவை இறங்குனுச்சா ஓதுன உடனே 11 முடிச்சு போட்டுருந்தானா. யாரு? சூனியம் வச்சான்ல அவன் 11 முடிச்சு போட்டு வச்சிருந்தானா. அதுல ஒவ்வொரு ஆயத்தை ஓதுன உடனே ஒவ்வொரு முடிச்சு அவிழ்ந்தது. ஃபலக்கு நாசு 2 சூறாவை கூட்டினீங்கன்னா 11 ஆயத்து இருக்குது. இந்த 11 ஆயத்தையும் ஓதுன உடனே 11 முடிச்சு அவிழ்ந்தது என்று ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகிர் செஞ்சதாக புகாரில ஹதீஸ் இருக்குது. அதுல இந்த 2 சூறா இறங்கின விஷயம் இல்ல. வேற சில ஹதீசுகள்ல இந்த சிகிர் செஞ்சதுக்கு காரணமாகத்தான் இந்த 2 சூறா இறங்குனது. குல் அவுது ரப்பில் ஃபலக் இருக்குல்ல, அதுவும் குல் அவுது ரப்பின் நாஸ் சூறா இருக்குல்ல, இந்த 2 சூறா எதுக்கு இறங்குனது? ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் செஞ்ச பொழுது சிகிரில் இருந்து காப்பாற்றுவதற்காக அது அருளப்பட்டதுங்கிறாங்க. இதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதுல இந்த செய்தியை இப்னு ஹஜர் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் எடுத்து எழுதும் போது இதுல இந்த செய்தியை ஸஅலபி என்பவர் பதிவு செய்திருக்கிறார். எந்த செய்தியை? ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் செஞ்ச பொழுதுதான் ஃபலக் நாஸ் என்ற சூறா இறங்குனது என்கிற செய்தியையும் ஒவ்வொரு வசனத்தை ஓதும் பொழுதும் ஒவ்வொரு முடிச்சு அவிழ்ந்தது, 11 முடிச்சு அவிழ்ந்து ரசூலுல்லாஹ் குணமாயிட்டாங்க என்ற செய்தியையும் ஸஅலபி என்பவர் ஒரு தஃப்சீர் எழுதுறவர் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அவர் பதிவு செஞ்சார்னு சொன்னா சனது இல்லாம பதிவு செய்யறார். ஒரு செய்தியை பதிவு செஞ்சு அப்படி பதிவு செய்யணும். எனக்கு இவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அந்த சஹாபி சொன்னாரு, அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார், இப்படி வரணும். ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் இங்கே தனக்கு இந்த செய்தி யார் சொன்னாரு, அவருக்கு யார் சொன்னாரு, அவருக்கு யார் சொன்னாரு என்ற சனதோட தான் செய்தியை சொல்லணும். இவர் எந்த ஒரு சனதும் சொல்லாம சும்மா இவரே இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு. ரசூலுல்லாஹ் இப்ப நான் சொன்ன ஏத்துக்கிறீங்களா? நானா சொல்றேன் ரசூலுல்லாஹ் சுனியம் செஞ்சாங்க, 2 மலை பக்கத்தில் உட்கார்ந்துட்டாங்க, ஒவ்வொரு ஆயத்தா ஓதுனாங்க, உடனே ஒவ்வொரு முடிச்சு அவிழ்ந்துச்சு நான் சொல்றேன். எந்த கிதாபையும் சொல்ல ஏத்துக்கிறீங்களா? அப்ப சனதோட சொல்லணும். எந்த நூல் எடுத்தார் இத? இவர் தஃப்சீர் எழுதுறவர். இவர் அறிவிப்பாளர்களை வைத்து நூல் தொகுக்கிறாள் கிடையாது. வேற ஒரு நூல்ல இருந்து எடுத்து காட்டுற காலத்தில் வாழ்ந்தவர். இவர் இந்த சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? சோர்ஸ் சொல்லணும். ஹதீஸ சொல்றதா இருந்தா எந்த வழியா நமக்கு கிடைச்சிச்சு அப்படி சொல்லணும். இப்ப நான் சொல்றேன் இன்னொரு புகாரி தான் சொல்லணும். எந்த வழியா புகாரிக்கு கிடைச்சிருக்கல, புகாரில இருக்கு, முஸ்லிம்ல இருக்கு புக்கையாவது சொல்லணும். அல்லது இவரே சனது சொல்லணும். எனக்கு இவர் சொன்னார், ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் போகணும். எனக்கு இவர் சொன்னார், இவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு இவர் சொன்னார் 14 நூற்றாண்டு சனதை போட்டு நான் எழுதணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நூல்களா எழுதி வச்சிருக்கிறாங்களா சனதோட, சனதுன்னு அறிவிப்பாளர் பெயர்கள், அந்த நூல்கள்ல ஒன்றை மென்ஷன் பண்ணி சொல்லணும். இந்த ஸஅலபி என்பவர் இதை சொல்லும் பொழுது எங்க எடுத்தாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த செய்தி அறிவிச்சவர் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அறிவிச்சவர் அவர் யார்கிட்ட சொன்னார்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. எந்த புக்ல இருந்து எடுத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இவரே எழுதுறாரு. இதனால இது நிராகரிக்கத்தக்கது என்று அறிஞர்கள் நினைச்சாங்க. இப்னு ஹஜர் போன்ற எல்லா அறிஞர், இப்னு ஹஜர்ல யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. இதை இப்னு ஹஜர் சொல்லி இருக்கிறாரு. எந்த அறிஞரா இருந்தாலும் அறிவிப்பாளர் வரிசை இல்லாம இவரா இஷ்டத்துக்கு ஒன்று எழுதி வச்சாரே ஆனால் அதை ஏத்துக்கிற மாட்டான். அறிவிப்பாளர் வரிசை இருந்தாலே எவ்வளவு பரிசீலிக்கிறோம். இவர் அவரை பார்த்தாரா, அவர் இவரை பார்த்தாரா, இவர் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரா, யாவ சக்தி உள்ளவரா, இப்படி எல்லாம் அறிவிப்பாளர் இருந்தாலே இவ்வளவு பரிசீலிக்கிறோம். ஒரு அறிவிப்பாளர் இல்லாம இப்படி இதுக்காக தான் அந்த சூறா இறங்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பைஹக்கிங்கிற ஒரு நூல்லையும் தலாயில் நுபுவான் இருக்குல்ல, அந்த புஸ்தகத்துல இவர் எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்காருன்னு கேட்டா இப்னு அப்பாஸ் சொல்வதாக பைஹக்கி எழுதுறாரு. இதுல 11 முடிச்சுகள் இருந்தது. ஒவ்வொரு குல் அவுது ரப்பில் ஃபலக் ஒரு முடிச்சு விழுந்தது. மின் ஷர்ரி மா கலக் அடுத்த முடிச்சு, மின் ஷர்ரி காசிக்னு வரும்ல, ஒவ்வொரு ஆயத்து ஓத ஓத ஒவ்வொரு முடிச்சாக விழுந்தது என்று சொல்லி தொழுபாரில் சொல்லி காட்டுறாரு. இதை இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. இது இந்த அறிவிப்பாளர் அவ்வளவு பலவீனமா இருக்கிறது, இது ஆத்தன்டிக்கான அறிவிப்பாளர் இல்லை என்று அது தீர்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்னு சஅத் என்பவர் இதே செய்தி அறிவிக்கிறாரு. இப்னு அப்பாஸ் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்றாருல,
அவருக்கு இப்னு அப்பாஸ் சந்திப்பே இல்லை. முன்கத்தி அறிவிப்பாளர் கூட அறந்து போயிருக்கிறது. அப்ப இந்த மவிதத்தைனி என்று சொல்லக்கூடிய இந்த 2 சூறாவும் இதற்காகத்தான் இறங்குனுச்சு என்று சொல்லக்கூடிய எல்லா அறிவிப்புகளுமே பொய்யா இருக்குது. சிகருக்காக இறங்கல. இன்னும் சொல்ல போனா இந்த புகாரில வரும்ல சிகர் செஞ்ச சம்பவம், அதுல என்ன வருது, யாரு சிகர் செஞ்சதுன்னு கேட்கும் பொழுது லபீத் இப்னுல் ஆஸம் என்று ஒருவர் செஞ்சதாக வரும். எப்படி வரும், லபீத் இப்னுல் ஆஸம் என்கிறவர், அது ஆம்பளை செஞ்சதாகத்தான் அது சொல்லப்படுது. அது புகாரில 3268, 5763 இன்னும் பல நூல்கள் இருக்குது. இந்த சூறாவில் பாத்தீங்கன்னா முடிச்சுகளில் ஓதும் பெண்களை விட்டும் பாதுகாப்பு வருது. இந்த சூறா சிகருக்காக இறங்கி இருக்குல்ல, சிகருக்காக இறங்கின சூறாவா இருந்தால் முடிச்சுகள்ல ஊதுறதுன்னா சூனியமா இவங்க என்ன வழக்கம் சொல்றாங்க. அந்த சூறாவில் அல்லாஹ் பாதுகாப்பு தடை சொல்றான். எதை விட்டு பாதுகாப்பு தடை சொல்றான், மின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளிலே ஊதுவார்களே அந்த பெண்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். இது சிகரத்தான் சொல்லுது. முடிச்சுல ஊதுறா முடிச்சு போட்டு சிகர் வைக்கலாம், முடிச்சு போட்டு அதுல ஊதி சிகர் வைப்பாங்கல்ல, அந்த பெண்களுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன்ங்கிற வசனம் இதுக்கு தான் இறங்குனுச்சுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் பொம்பளையா சிகர் வச்சாங்க. இவங்க ஒத்துக்கொண்ட கதையில யார் வச்சதா வருது, ஆம்பளை வச்சதா வருது. இவங்க எதை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் புகாரில் எழுதி வைத்திருக்கிறார்களோ அந்த புகாரில என்ன வருதுன்னு கேட்டா, இந்த சிகர் வச்சவன் யாரு என்று கேட்டால் லபீது என்பவன். லபீது பொம்பளை இல்ல, லபீது என்கிற ஒரு ஆம்பளை தான் வச்சிருக்கிறான். ஒரு ஆம்பளை வச்சிருக்கும் போது பொம்பளைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேர்ந்த வசனம் இறங்கு. முடிச்சுகளில் ஊதும் பெண்களுடைய தீங்கை விட்டும், நஃபாதாத்தன பெண்பால், பெண்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேர்ந்து வருவதிலிருந்து தெரிகிறது இது சூனியத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப வேற என்னதான் அர்த்தம், இந்த முடிச்சு என்பது ஊதுறது என்பதெல்லாம் குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு விளக்கம் கிடைச்சிருது. இப்ப பாத்துக்கிறீங்களேன், மூசா நபி இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, தூதரை அனுப்பணும்னு, என்னை ஒரு ஆள் அனுப்பிடாத, எனக்கு கொஞ்சம் நாக்கில் பிரச்சனை இருக்கிறது, அதனால என்ன செய்யணும், எனக்கு துணையாக ஹாரூனை அனுப்பு, 2 பேரை நபியாக்கி அனுப்புன்னு கேட்கறாங்க. அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அது எப்படி கேட்கறாங்க, ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, இறைவா என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கு, யஸ்ஸிர்லி அம்ரி, எனது காரியத்தை லேசாக்கி வை. இது விளங்குது. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, எனது நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்துரு. நாக்குல மூசா நபி முடிச்சா போட்டிருந்தாங்க, இல்ல முடிச்சுகளை ஊதுறதுன்னு முடிச்சுங்கிறாங்க. என்ன விளங்கிறான், முடிச்சு போட்டு ஊதி ஊதி சூனியம் வைக்கிறாங்க, அதைத்தான் சொல்லுதுங்கிறாங்க. அதே மாதிரி செய்யறதா இருந்தா மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, துவா செய்யறாங்க, என் நாவில் உள்ள முடிச்சை நீ அவிழ்த்துரு. அப்ப நாக்கு இல்ல முடிச்சு போட, அவ்வளவு பெரிய நாக்கு இருக்கும் ஒரு ஆளுக்கு, முடிச்சு போடுற அளவுக்கு பெருசா இருக்கு. அப்ப நாக்கு நீட்டி முடிச்சு போட்டு வச்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? நாக்கில் உள்ள முடிச்சு என்பதற்கு என்ன அர்த்தம், பொன்னல், அவர் திக்குவாய்க்கு அவர் இலக்கியம் என்ன சொல்றாரு, முடிச்சு போட்டால் எப்படி சப்ளை நின்று போயிருமோ அந்த மாதிரி எனக்கு பேச்சு நின்றுச்சு, திணறி வருது, முடிச்சு போடாமல் இருந்தா சீரா பாஞ்சுக்கிட்டு இருக்கும், முடிச்சு போட்டால் விட்டு விட்டு வரும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு இலக்கியமா ஓமையாக ஆக்கி அவர் என்ன கலாட்டு துவா செய்யறாரு, இறைவா என் நாக்கில் உள்ள முடிச்சை நீ அவிழ்த்து விடுங்கிறாரு. அப்ப இந்த முடிச்சுன்னு அர்த்தம் செய்வோம், முடிச்சுன்னு செய்ய மாட்டோம். வேற என்ன செய்யணும், முடிச்சுன்னு சொன்னா திக்குவாய் பொன்னலு, இதனால எனக்கு ஒழுங்கா பேச முடியாது, அதனால இன்னொருத்தர் துணைக்கு அனுப்பணும் சொன்னா நான் பாயிண்ட் மட்டும் சொல்லுவேன், அவர் எடுத்தவர் அழகா சொல்லுவாரு, வஹி எனக்கு வரும், நான் எடுத்து ஹாரூன் சொல்லுவேன், ஹாரூன் அழகான முறையில் செய்வார், அதை விலைக்கு மக்களுக்கு சொல்லுவாரு, அவரையும் துணையாக்குன்னு கேட்டாங்க, எல்லாம் கொடுத்தான். அப்ப இது 20வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் இது இருக்கிறது. அதே மாதிரி திருமணத்தை பத்தி பேசும்பொழுது 2வது அத்தியாயத்தில் 237 எல்லாம் சொல்லி காட்டுறான், கல்யாணம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி 2 பேரும் சேராமலே பிரிஞ்சிடணும் முடிவுக்கு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது பாதி மகர் கொடுக்கணும். தாம்பத்தியம் நடந்திருந்தால் முழு மகர், தாம்பத்தியமே நடக்கல, பேசின கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கு பிடிக்காம போச்சு ஏதோ காரணத்தினால வேணாங்கிறான், அப்படின்னு பேசுனதுக்காக வேண்டி பாதி மகர் கொடு என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுது. அப்படி சொல்லிட்டு இல்லா யஃபூன, அந்த பெண்கள் மன்னித்து விட்டு விட்டாலே தவிர மகர் வேணாம், தொலைஞ்சு போ, என்னை வேணாண்டு மகர் எனக்கு என்னத்துக்கு என்று அவர்கள் மன்னித்து விட்டாலே தவிர பாதி மகர் கொடுக்கணும். அவ் யௌஃபு வல்லதி பியதிஹி உக்தத்துன் நிக்காஹ், நிக்காஹ் என்கிற முடிச்சு யார் கைவசத்தில் இருக்கிறதோ அவர் விட்டு கொடுத்தாலே தவிர, நிக்காஹுடைய முடிச்சுங்கிற நிக்காஹ் என்ன முடிச்சாது, நம்ம தாலியா கட்ட முடிச்சா போடுறோம் நிக்காஹ் இஸ்லாத்துல,
வேற ஒரு சமுதாயம் முடிச்சாவது போடுவாங்க, 3 முடிச்சுன்னு போடுவாங்க. இஸ்லாத்தில் அப்படியும் கிடையாது. ஆனா நிக்காகையே எல்லாம் முடிச்சுங்கிறான். முடிச்சுன்னு சொல்றான், நிக்காக என்பதன் மூலமா 2 பேர் சேர்றாங்கல்ல, சேரும் போது 2 பொருளை ஒன்னா இணைச்சு முடிச்சு போட்ட மாதிரி, அவ தனியா இருந்தா இவன் தனியா இருந்தான், 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணோன்னு 2 பேரும் முடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுது. அதனால இதை போய் எல்லாம் முடிச்சுக்கிறான். ஆனா கல்யாணத்துக்கு முடிச்சுக்க இந்த சம்பந்தம் இல்ல. அப்ப முடிச்சு யார் கையில் இருக்கிறதோ அவன் விட்டு கொடுக்கட்டும் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப இந்த இடத்துல முடிச்சுக்க என்ன அர்த்தம்? முடிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. முடிச்சுன்னா சிக்கல், இணைத்தல், இந்த மாதிரி பொருள்ல வருது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல வளர்க்குறாங்க பாருங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஷைத்தான் ஒரு மனுஷனுடைய தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிறான் தூங்கும்போது. ராத்திரி தூங்குறீங்கல்ல, தூங்கும்போது என்ன செய்யறான்னு கேட்டா தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிறானா. உட்கார்ந்துக்கிட்டு இதாகுவா நாம அவன் தூங்கக்கூடிய நேரத்தில் சலாச உக்கதின் 3 முடிச்சுகளை போடுகிறான். நீ தூங்க ஆரம்பி என்ன செய்யறான்? 3 முடிச்சையை போட்டுறான். எதுக்காக வேண்டி? சுபுக்கு எந்திரிக்க கூடாது இருக்க வேண்டி. ராத்திரில தூங்கின உடனே நீங்க சுபு தொழுகைக்கு எழக்கூடாது என்பதற்காக வேண்டி 3 முடிச்சு போட்டுறான். போட்ட உடனே போட்டவன் சொல்றான், அலைக்க லைலும் தவியில் ஃபர்குத், நேரம் ரொம்ப இருக்கு, தூங்கு. 3 முடிச்சு போட்டு என்ன செய்யறான்? விடுகிற நேரம் வந்துட்டா கூட என்ன சொல்லுவான் நம்மள்ட்ட? நமக்கு விளங்காது அப்படின்னு நமக்கு தோணும். அந்த எண்ணத்தை உண்டாக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்குவோம், 10 நிமிஷம் லேசா பெறலுவோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல. அது சொல்லி காட்டுறாங்க. அலைக்க லைலும் தவியில், உனக்கு நீண்ட இரவு இருக்குப்பா, தூங்கு அப்படின்னு சொல்லுவானா. அவன் உதறி விட்டு எழுந்து விட்டானே ஆனால், அல்லாவுடைய யாபத்தோடு எழுந்து விட்டானே ஆனால், இன்ஹல்லத்து குதத்துன், ஒரு முடிச்சு அவிழ்ந்துடும். 3 முடிச்சு போட்டான்ல, எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னு என்ன ஆகிறேன்? 3 முடிச்சுல ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும். தவல்ல போய் அப்படியே ஒரு மாதிரி தூக்கிட்ட போய் உழு செஞ்சான்னு வைங்க. உழு செஞ்ச உடனே இன்ஹல்லத்து குதத்துன், இன்னொரு முடிச்சு அவிழ்ந்து விடும். சல்லா அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டினானே ஆனால் இன்ஹல்லத்து உகுதத்துன், 3வது முடிச்சு அவிழ்ந்து விடும். சைத்தான் 3 முடிச்சே போடுறான். எந்திரிக்க முடியாத அளவுக்கு 3 சிக்கலை வைக்கிறான். ஒண்ணு எந்திரிக்க முடியாம ஆக்குவான், ஒழு செய்து போற மாதிரி உட்கார வச்சிருவான், தொழுகைக்கு போய் உட்காரும் அங்க தூக்கத்தை உண்டாக்கிடுவான். இப்படி பல இடைஞ்சல பண்ணுவான். அது ஒவ்வொன்றையும் நம்ம ஜெயிக்கும் பொழுதெல்லாம் சைத்தான் போட்ட முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. நல்ல மன சந்தோஷமானவனாக அவன் காலை பொழுது அடைகிறான். இல்லை என்று சொன்னா சோம்பலாக ஆகிவிடுகிறான் இருக்கு. இது புகார் இருக்கிறது. இதுல என்ன விளங்குன்னா, முடிச்சு என்பதற்கு ஷைத்தான் போடுற முடிச்சு என்ன நம்ம விளங்குது. ஷைத்தான் முடிச்சு போடுறான், பாதுகாப்பு தேடுங்க நல்லா சொல்றான். ஷைத்தான் என்ன முடிச்சு போடுவான்? இபாதத்து செய்யாம இருக்கிறதுக்குள்ள முடிச்சு போடுவானே தவிர, அவன் மந்திரமாகி உங்களுக்கு கிறுக்கனாக்குனா அவனுக்கு லாபமா? சிகிரு மூலமா உங்களுக்கு கிறுக்கனாக்குனா, கிறுக்கனுக்கு கேள்வி இருக்குதா? ஒருத்தர் கிறுக்கன் ஆயிட்டான்னு வைங்க, அவன் நல்லா கேள்வி கேட்பானா? ஒருத்தர் மண்டல் ஆயிட்டான், அவன் தொழுவாதுக்கு எல்லாம் கேள்வி கேட்பானா? நோம்பு கேள்வி கேட்பானா? நரகவாசி ஆவான் அவன். அப்ப ஷைத்தான் இந்த வேலையை செய்யவே மாட்டான், கிறுக்கனாக்குற வேலையை. கிறுக்கனா இல்லாம இருந்து நம்ம பாவம் செய்யணும், அது அவனுக்கு பிடிக்கும். நீ கிறுக்கனாவும் ஆயிடக்கூடாது, பாவி ஆகணும். பாவியானத்தான் ஷைத்தான் ஜெயிப்பான், நீங்க நரகத்துக்கு போவீங்க. அப்ப ஷைத்தான் போடுற முடிச்சு என்று சொல்வதாக இருந்தால், அவன் சூனியக்காரன் போடுற முடிச்சு எல்லாம் சொல்ல மாட்டான். மின்ஷரின் நஃபாதாத்தி ஃபில் உக்கதி என்கிற அந்த சூரா சூனியத்தை பற்றி பேசல. முடிச்சுகளில் ஊதுகிற ஷைத்தான்களின் தீங்கை விட்டும் என்றால், இபாதத்து செய்ய விடாமல் ஷைத்தான் 3 முடிச்சு போட்டு நம்மளை திசை திருப்புறான்ல, வணக்கம் செய்ய முடியாம கட்டி போடுறான்ல, அந்த கட்டுகளைத்தான் நீங்க எல்லாம் சொல்லி காட்டுறானே தவிர, சூனியம் வச்சிருவாங்க, அந்த சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடு என்பதற்காக அந்த வசனத்தில் நேரடியாகவும் சொல்லப்படல. அந்த வசனம் இதுக்காக இறங்குச்சுன்னு சொல்றாங்களே, அதுக்கு ஆதாரம் இல்ல. முடிச்சு என்று சொன்னால், ஷைத்தானுடைய முடிச்சு என்று சொன்னால், தூங்கு, துருவாமை இருந்துரு, இப்படியான காரியங்களை செய்வான் பாருங்க ஷைத்தான். இதான் ஷைத்தான் போடுற முடிச்சு. அப்ப எப்போல்லாம் நம்ம நல்ல காரியம் செய்யும் பொழுது அதை செய்ய விடாமல் ஷைத்தான் முடிச்சு நிப்பாட்டுகிறானோ, குர்ஆனை ஓதலான்னு சொல்லும்போது என்ன செய்வான்? வேற ஒரு வேலையை கொண்டாந்து போட்டு முடிச்சு போட்டு வைப்பான், பிடிச்சி சங்கிலி போட்டு இருக்கிற மாதிரி. இப்படி நம்முடைய இபாதத்துகளை தடுக்கிற செயலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிச்சு என்றும், அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதை அவிழ்ப்பது என்றும் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த குல் அவுது பிரப்பில் ஃபலக் என்கிற சூறாவும், குல் அவுது பிரப்பின் நாஸ் என்கிற சூறாவும் ஷைத்தான்கள் நம்மளை வழிகெடுக்காம இருக்கிறதுக்கு அருளப்பட்ட சூறா. சூனியத்துக்கு சம்பந்தமா அருளப்பட்ட சூறா இல்ல. அதோட எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்? ஒரு சூறால சொல்றான், மின் ஷர்ரில் வசுவாஸ், வசுவாசுடைய, வசுவாசனா ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவானே அவனுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அவன் மனிதர்களுடைய உள்ளங்களிலே தீ எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். அப்ப மனுஷ உள்ளங்கள்ல தப்பான எண்ணங்களை போடுறான,
அதுக்கு தான் பாதுகாப்பு, சூனியத்துக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம நல்ல காரியம் செய்ய போகும்போது ஏன்டா கொடுக்குற, உனக்கு ஒரு தேவை இருக்குல்ல, நீ இது தர்மம் செய்யறேன்னு சொல்லுவான். நம்ம சாராய கடைக்கு போகும்போது என்ன செய்வான், எல்லாருக்கும் மீன் குடி நல்லா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஷைத்தானுடைய என்னன்னு கேட்டா தீய எண்ணங்களை உள்ளத்துல போடும். கெட்டது செய்யறது அழகாய் காட்டுவான், நல்லது செய்யும் போது வெறுப்பு உண்டாய் காட்டுவான். அப்படிலாம் நடக்குதா இல்லையா? அப்ப ஷைத்தான்களுடைய ஊசலாட்டம் என்று சொல்வதெல்லாம் இதுதான் சொல்லுது. அப்ப ரெண்டு சூறாவுமே சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதை பற்றி பேசவில்லை. ரெண்டு சூறாவும் என்ன பேசுது, இறைவன் நான் பாதுகாப்பு தேடுறேன், மனிதர்களுடைய ராஜாவிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன், மனிதர்களை படைத்தவன் ரப்புன் நாசு மலிக்கின் நாசு இலாஹின் நாசு நல்லா வர்ணிச்சு விட்டு எதிலிருந்து பாதுகாப்பு தேடுறோம், வசுவாசு ஏற்படாமல் நான் பாதுகாப்பு தேடுறேன், தவறான எண்ணங்கள் எனக்கு ஏற்படாமல் அல்லாஹ் நீ தான் காப்பாற்றணும், ஷைத்தான்ட்ட மீள முடியாது. அது அந்த வசனம் அந்த சூரா சொல்லுது. ஃபலக் சூரா என்ன சொல்றது, மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உக்தி, முடிச்சு போட்டு எங்களை கெடுக்கிறானே, நல்லது செய்யாம கெடுக்கிறானே, இபாதத்து செய்வதற்கு இடையூறா நிக்கிறானே, அந்த முடிச்சியை தான் என்று இந்த ஹதீஸ் விளக்குது. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் முடிச்சு என்றால் என்ன, அதை ஊதுறதா என்ன, அதில் விடுபடுவது என்றால் என்ன என்று விளக்கி இருக்கும் பொழுது இது சூனியக்காரி திங்கித்தான் பாதுகாப்புன்னு சொன்னா அப்படி தெரிய வரும். இவங்க மின்சரி நஃபாதாத்துக்கு என்ன அர்த்தம் செய்யறாங்கன்னு கேட்டா, முடிச்சு ஊதி சூனியம் செய்யறாள் பொம்புல பெண்கள் சூனியம் செய்கிறார்களே, அந்த சூனியக்காரிகளின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு ஏன் தேடுகிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சூனியக்காரிட்டிருந்து பாதுகாப்பு தேடிட்ட, சூனியக்காரன் பாதுகாப்பு தேடுறது. ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியக்காரன் தானே வச்சிருக்கிறான் உன் நம்பிக்கை பிரகாரம், சூனியக்காரி யாரும் வைக்கலையே. அப்ப இவர்கள் பாதுகாப்பு சூனியத்தில் பாதுகாப்பு தருவதா சொல்வார்களே, ஆனால் பொம்புல சூனியத்துக்கு தான் பாதுகாப்பு. ஆம்புல சூனியம் வச்சான்னு வைங்க, இந்த சூறா கொண்டு பாதுகாப்பு இல்லை. இதுல விளங்குதா இல்லையா தப்பான அர்த்தம்னு? ரசூலுல்லாஹ் என்ன விளக்கிட்டாங்க, முடிச்சுகள் ஊதுவது என்பது கெட்ட செயலு, நல்ல செயலுக்கு போக தடுக்கிறது. ஷைத்தான் மறைமுகமா போடக்கூடிய முடிச்சுலாம் இருக்காது, தலைமாட்டில் பார்த்தா முடிச்சாரு நம்ம பக்கத்துல இருக்காது. அதுக்கு என்ன அர்த்தம், மானசீகமாக உள்ளுக்குள்ள நல்ல காரியத்தை செய்யாம தடுக்கக்கூடிய ஒரு தடை. முடிச்சுனா ஒரு தடையை ஷைத்தான் ஏற்படுத்துவான், அந்த தடைகள் இருந்து பாதுகாப்புன்னு அர்த்தம். அப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டா, இந்த ரெண்டு சூறாவும் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு சொல்லுகிறது என்று வாதிடுகிறார்கள். அதிலிருந்து சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும் என்று சொல்ல வருகிறார்கள். ஆனா நம்ம என்ன சொல்றோம், இந்த சூறாவுல சூனியம் ஏதாவது இருக்கா, சூனியம் செய்யக்கூடியவர்கள் வார்த்தை இருக்கா, முடிச்சுகளில் ஊதுவது என்பது சூனியத்தை தான் குறிக்கிறது என்ன ஆதாரம் என்று கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. இது சூனியத்துக்கு தான் இறங்குனுச்சுன்னு சொல்றாங்களே, அதுக்குரிய ஆதாரத்தை சனதோட சொல்லுப்பான்னா சனதும் இல்லை, இருக்கிற சனதும் பலவீனமா இருக்கிறது. அப்ப இந்த சூறா ரெண்டுமே சூனியத்தை பற்றி பேசாமல் இருந்து இவங்களா கற்பனையாக சூனியத்தை பேசுவதாக நினைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, இதே ஒரு ஆதாரமா வைக்கிறார்கள். இது நிக்காது, இந்த ரெண்டு சூறாவுக்கு சூனியத்து சம்பந்தம் இல்லைன்னு விளங்கிக்கிறோம்.